அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். தமிழில் எண்கணிதம் ஜோதிடம் தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்றேன். அந்த எண்கணிதம் தான் இது. வார்த்தை அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஜாதக பலன் வார்த்தை அடிப்படையில் கணிக்கப்பட்டது என்பது முதலாக நான் தான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆனால் எந்த ஜோதிடம் அந்த அளவுக்கு ஆராய்ச்சி செல்லவில்லை. இருக்கிறத வச்சு காலத்தை ஓட்டிகிட்டு வராங்க. அதனால் இன்று துருவத்துக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 9, 5, 5, 7 இதெல்லாம் கூட்டாக 26. அதோடைய விதியன்கிறது 8. அப்போ துருவத்துடைய விதியன் 8. சுருவம் அடுத்ததாக சுருவத்துக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 5, 5, 7 இதெல்லாம் கூட்டினாக 22. அதோட விதிங்கிறது 4. சுருவம் என்றால் சிலை, துருவம் என்றால் சிவன் சக்திகள். அப்போது இந்த துருவம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள், துருவம் என்றால் என்னன்னா ஜாதகத்தில் எழுதப்பட்டது தான். அப்போ துருவத்துக்கு சிவன் சக்தி, முருகன், விஷ்ணு, லட்சுமி தேவி, பிரம்மா, காளி, இந்திரன் என்று சொல்லக்கூடியதுதான். அதை தான் துருவம் என்று சொல்லக்கூடியது. துருவம் என்பது வார்த்தை அடிப்படையில் ஜாதகத்தில் எழுதுவார்கள் ஒரு பக்கத்தில். துருவம் என்பது பிறப்பிறப்புக்கு தான் என்று சொல்லப்படுகிறது. அந்த துருவம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை ஜாதகத்தில். ஒவ்வொரு சோசிகனும் அப்படியே வச்சுட்டே ஏடா செய்யணுன்ட்டு முடிச்சு போயிருந்துருவோம். அதுதான் துருவம். துருவம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதுதான் ரகசியங்கிறது. துருவம் வார்த்தை ஜாதகத்தில் துருவம் இல்லை என்ற எந்த ஜோசியம் சொல்ல முடியாது. அதுக்கு திருக்கணிதம்னு சொல்லுவாங்க, திருவேணின்னு சொல்லுவாங்க, அதுக்கு காரகாதி என்றும் சொல்லலாம். அதனால் இந்த துருவம் என்று சொல்லக்கூடியது தாத்தா, பாட்டி, அப்பா, அத்தை, மாமன், தாய், சகோதரன், சகோதரி, அக்கா, பாட்டனார்கள் இருக்காங்க இல்லை அப்படிங்கிறதான் எழுதக்கூடியதுதான் துருவம். அது காரகாதி துருவம் என்றும் சொல்லலாம். அதனால் துருவம் என்பது துருவத்துடைய விதியின் 8. அந்த துருவம் இல்லைன்னா எந்த ஜோசியும் சொல்ல முடியாது. அதை வச்சு தான் ஜோதிடருக்கு ஜோதிட பலன் சொல்லிட்டு வருகிறார்கள். யாருமே எந்த ஜோதிடரும் ஆராய்ச்சியுடன் யாருமே பார்க்க கிடையாது. அது இல்லைன்னா திருன்னு முழிப்பானுங்க ஜோசிகாரனாலுங்க. நானும் அப்படி இல்லை, இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி எப்படியும் அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லுவேன். ரொம்ப திறமையாக பேசுவேன் நான் ஜாதகத்தில். அதனால் துருவம் என்பது எல்லா ஜோதியும் நல்ல ஃபேமஸாக சொல்கிற ஜோசியம்னா துருவம் தான். ஆனால் மிகப்பெரிய ஆராய்ச்சியில் சில இடத்துலலாம் ஆசிரியர்கள்லாம் துருவங்களை அவர் காட்டுவதில்லை. பாதசர அடிப்படையில் கிரகத்தின் ராசி கட்டங்கள் எப்படி கிரகங்கள் அமைந்திருக்கிறது என்பதெல்லாம் நல்லா ஆயுசுக்கு சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் பாரம்பரிய ஜோதிடர்கள் ஓஹோன்னு ஓடிட்டுங்களா, அவங்களுக்கு துருவம் இல்லைன்னா அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. இதுக்கெல்லாம் அப்பா பிள்ளைக்கு ட்ரைனிங் கொடுக்குறான், பிள்ளை பேரனுக்கு இப்படியே வாழியாக வந்துட்டு. அதனால் கட்டத்தை வச்சு பாசாரத்தை வச்சு துருவங்கள் ரொம்ப துல்லியமாக சொல்லலாம். ஆனால் அதை எழுதி வச்சுருவாங்க. அதுதான் நீ நடந்துட்டு பெரிய ஃபேமஸாக சொல்லணும்னு வச்சுக்க. துருவம் இல்லை ஜாதகத்தை கொண்டு எழுதி வச்சுக்கிட்டு கொண்டு போய் கொடுங்க, ஜாதகத்தை தூக்கி வச்சுருவான். அவன் எவன்டா எழுதுனான் அப்படின்னு. அதனால் துருவத்துக்கு தான் மதிப்பு. ஆனால் உண்மையிலே ஜோதிட ஆராய்ச்சிக்கு மதிப்பு இல்லை. ஜோதிட ஆராய்ச்சியில் எவன் ஜோசிய ஆராய்ச்சி பண்ணி இருக்கு ஜாதகம் பார்க்குறான், அப்பம் பாட்டன் அத்தை இதெல்லாம் சொல்லி உடனே ஜோசியத்தை முடிக்கிறான். ஏதோ ஒரு வந்தவனுக்கு ஒரு திசை சொல்லி விட்றான். அதான் கண்டிப்பாக எவனையுமே அப்படி ஜோதிடருக்கு ஓஹோன்னு ஓடுற இடத்துல எவனுமே ஜோசி ஆராய்ச்சி போய் சொல்வதில்லை. உண்மையிலுமே நான் 35 வருஷம் நான் ஆராய்ச்சியில் தான் ஜோசியம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அது மற்றவர்களுக்கு ஒரு அதில் விருப்பங்கள் இருக்காது. கடைசியில் தான் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு நான் சொல்லி அதுக்கு ஒரு வழி இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவான். ஆனால் அதையே ஒரு ஜாதக பலனாகவே வந்துடுது. மக்களுக்கு ஜாதக பலன் காரகாதி துருவம் இல்லை என்றால் மக்களுக்கு எந்த ஜோதிடம் பலன் சொல்ல முடியாது உண்மையிலேயே. ஆனால் மெட்ராஸ்லாம் சிலர் ஜாதகம் எழுதுறது, ஜாதகத்தில் காரகாதி துருவத்தை எழுதுவதில்லை. சென்னை திருச்சிலாம் நான் பார்த்துருக்கேன், மதுரைலாம் நான் பார்த்துருக்கேன். ஜாதகம் அந்த இடத்துல எந்த துருவமும் இருப்பதில்லை. அது பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். துருவம் இல்லாத ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நல்லா அருமையாக பேசலாம், ஆராய்ச்சின்னு பேசலாம். ஆனால் அந்த துருவம் வச்சு ஜோசியம் சொல்கிறானா அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. அவனுக்கு தான் ஓடுது எல்லாமே.
ஏன்னா அதை பாட்டன் அவன் புட்டு புட்டி சொல்கிறானா, அவன் அப்பன் புட்டு புட்டி சொல்கிறானா, அவன் பேரன் புட்டு புட்டி சொல்கிறானா, இதெல்லாம் என்ன ஏன் கதை? துருவத்தை வச்சு ஜோசிக்கிறதெல்லாம் ஒரு ஜாதகமா? நான் வேணால் ஒரு ஜோசிக்கிட்ட ஒரு 10 வருஷம் முட்டி நான் ஒரு ஜாதகம் வந்து ஒருத்தருக்கு எழுதி கொடுத்தேன் தஞ்சை மாவட்டத்தில். அதில் வந்து துருவங்கள் நான் காட்ட கிடையாது. உண்மையிலே இப்போ துருவங்கள் எழுதாமல் எனக்கு ஜாதகம் எழுதி கொடுன்னு கேட்டார். அப்போது நான் எழுதி கொடுத்தேன். அந்த ஜாதகத்தை கொண்டு போய் அரியல் மாவட்டத்தை கொடுத்துருக்காங்க. தூக்கி வீசிட்டு அந்த ஜாதகத்தை எவன்டா எழுதுனாங்க பிடிச்சிக்கிட்டாரு அந்த கையை. அவர் டக்குன்னு அவர் கையை பிடிச்சிக்கிட்டாரு. எப்படா தூக்கி வீசினா சொல்லுடா பலன்னு சொல்லிவிட்டார். ரொம்ப அவர் கெட்டிக்கார். அப்போ துருவ ஜோதிடாங்க அப்படின்னு சொன்னார். என்கிட்ட வந்து திரும்ப வந்து ஒரு நாட்டில் வந்து என்கிட்ட சொன்னார், துருவம் இல்லைங்க, துருவம் இல்லைன்னா அங்கே ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டாலும். அதனால் வந்து துருவங்கள் வந்து நான் பெரும்பாலும் நானே காட்டுவதில்லை. சில துருவம் தான் தேவை அப்படிங்கும்போது என் ஜாதகமும் ரோலிங் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி அந்த ஜாதகத்தில் துருவத்தை நான் வேறு நம்பர் மூலம் போட்டுருது. அவங்க எழுதுகிற மாதிரியும் எழுத மாட்டான். சரி, அது புரியாதவங்களுக்கு வந்து இதுவும் புரியாது. அது அவனுக்கு தகுந்த மாதிரி எழுதி, ஏன்னா என் ஜாதகம் ரோலிங் ஆகணும்ல, அதுக்காக வேண்டிய அந்த துருவத்தை நானும் எழுதுவேன். அது முன்பக்கத்துலேயும் இப்போலாம் எழுதுறது. ஏன்னா இந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஜாதகம் பார்க்கும்போது அந்த துருவங்கள் தேவைப்படுது. அதனால் வந்து இந்த துருவத்தை வந்து அதை எழுதுவேன். ஆனால் துருவம் வச்சு பார்க்குறவனுக்கு தாங்க காலம் இப்போ யோசிக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே வந்து துருவம் இல்லைன்னா துருவம் தான் முக்கியம் அவனுக்கு. இந்த துருவம் வச்சு பார்க்குறவங்களாம் பெரிய காண்ட ஜோசியமா, துருவத்தை வச்சு ஜோசியம் பார்க்கலாம் காண்ட ஜோதிடமா, வில்லாதி வில்லானா. அவன் தான் வில்லாதி வில்லனாச்சே. பொய் சொல்கிறவன் தானே வில்லாதி வில்லான். மெய் சொல்கிற வந்து எப்போதுமே துருவை வச்சு பேச மாட்டான். ஆனால் துருவம் இருந்தாக்க ஜாதகத்துக்கு வந்து பேசுறது ரெஸ்பெக்ட் கிடையாது. உண்மையிலேயே அவன் ஆராய்ச்சி வந்து இல்லாமல் போடும். அதனால் வந்து துருவத்துடைய விதிங்கிறது 8. அடுத்ததாக சுருவம் சொன்னால், சுருவத்துக்கு வந்து 4 எழுத்துக்கள், அதோடைய விதி இன்னும் 4 தான். சுருவம் என்றால் என்ன யாருக்கும் நம்ம இந்துக்களுக்கு பெரும்பாலும் தெரியாது. சுருவம் என்பது சிலை, அது ஒரு மதத்தில் சொல்லக்கூடியது. அது கிறிஸ்துவ மதத்தில் சுருவம் என்ற சிலை அமைப்பார். நம்ம இதில் வந்து சுதை என்று சொல்லுவார்கள். சுதை சிலை அமைப்பாளர், சிலை செய்கிறவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து கிறிஸ்துவ மதத்தில் வந்து சுருவம் என்றால் சிலை செய்பவர் என்று அர்த்தமாகிறது. சிலை செய்பவர் அதாவது சுருவம் என்றால் சிலை என்று அர்த்தமாகி அதனுடைய விதி என்கிறது 4ஆம் இடத்தில் வருகிறது. அடுத்ததாக பயணி என்று சொல்லுக்கொண்டு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கும் 9, 2, 7 இதெல்லாம் கூட்டாக்க 18. அதோடைய விதி என்கிறது 9. பயணிக்கு வந்து 9ஆவது விதி எண்ணை குறிக்கிறது. பயணி என்றால் அதான் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் தான் பயணி. அது பயணியர் கூடம்னு சொல்லுவாங்க, மக்கள் கூடம்னு அதுக்கு அர்த்தம். நிழற்கூடம்னு அர்த்தம். பயணி என்றால் 9ஆவது விதி எண்ணை காட்டுகிறது. அதுக்கு அடுத்ததாக வந்து நிழற்கூடத்துக்கு வந்து 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண் இது 9, 6, 5, 1, 5, 7 இதெல்லாம் கூட்டாக்க 34. அதோடைய விதி என்கிறது 7. நிழற்கூடத்துடைய விதி என்கிறது 7. அப்போ அது 7ஆவது விதி எண்ணாக வருகிறது. சூரியனுக்கு சந்திரனுக்கும் சமசப்த பாறையில் முழுமையாக அடைகிறது. அது முழுமையான ஒரு நம்பராக வருகிறது. நிழற்கூடங்கிறது முழுமையான அந்தஸ்து வருது. ஒரு கிரகம் பார்க்கும்போது அந்த கிரகங்கள் முழுமை அடையுதுன்னு பேர். உண்மையிலே ஒரு கிரகம் முழுமை அடைஞ்சிது, முழுமை அடையாமல் இருக்குங்கிறது எந்த ஜோசிக்காரும் தெரியாது. எதை பார்க்குறாருங்க, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு அதான் சொல்லுவாங்க. ஒரு கிரகம் முழுமை பெற்றது அப்படின்னாக்கா ஒரு கிரகம் 7ஆம் முறையாக பார்க்க வேண்டும். அதுதான் முழு பார்வை. 5ஆம் இடத்தை பார்க்கும்போது அது ஒரு பார்வை, 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அது ஒரு பார்வை. இப்படிலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணிதங்கள் உண்டு. அப்போ நிழற்கூடத்துடைய விதி என்கிறது 4. அப்போது இப்போ என்னன்னா ஜோதிடர்களுக்கு வந்து துருவம் தான் மெயின். துருவத்தை வச்சு ஜோசியம் சொல்கிற ஜோதிடர்களுக்கு வந்து நிறையா கூட்டங்கள் கூடுங்க. அதுதான் அவன் வாழ்க்கையில் வந்து அவன் அனுபவிக்கணும் ஒரு கணக்குன்னு ஒன்று இருக்கும், அதை அனுபவிச்சுக்குவான். அதனால் வந்து நான் வார்த்தை அடிப்படையில் நான் ஜாதக பலன் சொல்லப்பட்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படை தான் ஜாதகமே. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் உண்டு. ஏன்னா ஒரு துட்டு 1 ரூபா, அப்படி ஒவ்வொரு ரூபாயும் கூட்டினாங்க எப்படி போகுது, அப்படி தான் வாழ்க்கையும். ஆனால் வார்த்தை அடிப்படையில் இந்த எண்கணிதம் ஜாதக அடிப்படை, ஜாதக பலன் இப்படி எழுதப்பட்டது என்பது தொடர்பாக வார்த்தையை சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்தம் ஜோதிடர். நன்றி, வணக்கம்.